அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா, கோவை மாவட்டத்தில் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருக்கிறேன். இங்கே இருந்து பெதஸ்தா பிரார்த்தனை மையத்துக்கு போகிறதுக்காக பேருந்தில் ஏறி இருக்கிறேன். நான் இங்கே எப்படி வந்தேன்னா, மார்த்தாண்டத்திலேருந்து நேற்றுக்கு இரவு 7:15 மணிக்கு பேருந்தில் ஏறணும். இன்றைக்கி காலமே 6:15 மணிக்கு கோயம்புத்தூரில் இறங்கிட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது கோவை ரயில்வே நிலையம். இங்கே முன் பகுதியில் பாருங்கள், நல்லா அழகான ஒரு ட்ரெயின் இன்ஜினை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மார்த்தாண்டத்துலேருந்து ரெட் பஸ்ஸில் புக் பண்ணி வந்திருக்கோம். இன்றைக்கி காலமே 6:15 மணிக்கு கோயம்புத்தூர் வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது கோவை மருத்துவக் கல்லூரி. எனக்கு பேருந்து கட்டணம் மார்த்தாண்டத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு 700 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிறுவாணி அந்த மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இரு பக்கத்துலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. தென்னை மரங்களும் வாழை மரங்களும் அதிகமாக வச்சுருக்காங்க. நாம் இந்த போகிற ரோட்டில் செல்வபுரம், மாதம்பட்டி, ஆலத்துறை, இருட்டுப்பள்ளம் இந்த இடங்களை கடந்து தான் நம்ம வந்து காருண்ய நகருக்கு போகிறோம். இந்த ரோட்டில் தான் கோவை கொண்டாட்டமும் இருக்குது. நாம் இங்கே வந்தது ஏப்ரல் மாதத்தில். ஏப்ரல் மாதத்துலேயும் நல்ல அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்ல தென்றல் காற்று வீசிட்டு தான் இருக்குது. ரொம்ப வெப்பம் நமக்கு இந்த ரோட்டில் தெரியலை. ஆனால் காந்திபுரத்தில் காலமே நல்ல வெப்பமாக இருந்துருச்சு. காந்திபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து இந்த காருண்ய நகருக்கு வர்றதுக்கு 30 கிலோமீட்டர் வருது. பேருந்து கட்டணம் 25 ரூபாய். நாம் இறங்க வேண்டிய அந்த காருண்ய நகர் வந்துட்டு நம்ம இறங்கிடுவோம். இதுதான் காருண்யாவின் முன்பகுதி. இங்கேருந்து வெள்ளியங்கிரி ஆதியோகி சிலைக்கு வந்து 11 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. இங்கேருந்து சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு 7 கிலோமீட்டர் சொன்னாங்க. நம்ம உள்பகுதியில் வந்துட்டோம். இங்கே வர்றதுக்கு கட்டணம் எதுவும் வசூல் பண்ணலை. ஆனால் சொந்த வாகனங்கள் வர்றவங்களுக்கு ஃபோன் நம்பர் ஏதோ வாங்குகிறாங்க போல் இருக்குது. ரொம்ப அமைதியாகவே இருக்குது. அந்த ஒரு தியானம் செய்கிறதுக்கான ஒரு மனநிலைமையில் நம்ம இப்போவே கொண்டு வர மாதிரி தான் இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம இடது பக்கத்தில் வந்து கொஞ்சம் ரூம் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு ஒரு நபருக்கு 100 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது காட்சி கோபுரம். இது மேல் பகுதியில் நல்ல வியூ கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
இங்கேருந்து நமது வலது பக்கத்தில் தெரிகிறது சிறுவர்களுக்கான ஒரு சிறுவர் பூங்கா வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் செலவழிக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் இங்கே வர்ற டைமில் ரொம்ப அதிகமாக ஆள் கூட்டம் எல்லாம் இல்லை. இந்த பெதஸ்தா ஜெப மையமானது கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஆன்மீக தலமாக விளங்குது. பெதஸ்தா என்றால் கருணையின் வீடு என்று பொருள். அந்த பொருளுக்கேற்றபடி இங்கே மதியானம் வந்து ஏழைகளுக்கு இலவச உணவும் கொடுக்குறாங்க. இந்த ஜெப மையமானது இயேசு அழைக்கிறார் நிறுவனர் டாக்டர் டிஜிஎஸ் தினகர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையின்படி 1993 ஆண்டு அக்டோபர் 10 நிறுவப்பட்டது. இந்த முதல் பகுதியில் வந்து தகவல் மையம் இருக்குது. பிரார்த்தனை மையத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்தியா மற்றும் பிற நாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பிரார்த்தனை செய்து அருள் பெற்று செல்கின்றார்கள். இப்போ வந்து நம்ம அந்த தகவல் ஒரு பலகை வச்சுருக்காங்க, அதை பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த பெதஸ்தா குளத்திற்கு போயிட்டுருக்கோம். இந்த பார்க்கெல்லாம் நல்ல அழகாகவே வந்து செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சுத்தமாக வேறு வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஒலிபெருக்கிகள் வைத்து சின்ன சத்தமாக நல்ல ஆன்மீக பாடல்களை போட்டிருக்காங்க. அதை கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதுதான் அந்த பெதஸ்தா குளம். ஒரு சின்ன குளம்தான். இதுலேயும் போய் இந்த மக்கள் வந்து காணிக்கை போட்டிருக்காங்க. இது இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு இன்னும் தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கத்துலலாம் உட்கார்ந்துருக்கிறதுக்கு இருக்கைகள்லாம் வச்சுருக்காங்க.
இந்த இடத்துல ஒரு நல்ல பார்க்கு, ஒரு நீர்வீழ்ச்சியோடு அமைச்சிருக்காங்க. இதுதான் அந்த மெயின் இடம். இந்த இடத்துல வந்து இயேசுநாதரின் பாடு மரணங்களை வந்து சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. இதே போல் 7 இடங்களில் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அதிகமான மயில்களை எல்லாம் காண முடியுது. இந்த இடத்துலையும் உட்காந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு இருக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து இயேசுவை வாரினால் அடித்த அந்த காட்சியை வந்து தத்ரூபமாக சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தல் அந்த காட்சியை வந்து தத்ரூபமாக வச்சுருக்காங்க. சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகு இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுத்தல் அந்த காட்சியை வந்து சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடும் காட்சியை தத்ரூபமாக சிலையாக வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இயேசுநாதர் உயிர் தெழுதல் காட்சியை சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பிரார்த்தனை மையம், ஆலோசனை மையம் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இங்கே நடக்கிற நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாம் வந்து
இதை வச்சுருக்காங்க, போர்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்து நமக்கு அந்தந்த நேரங்களுக்கு இங்கே அந்த கூட்டங்களில் கலந்துக்கலாம். அப்புறமா இந்த பெதஸ்தா ஜெப மையமானது காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.